இந்த நாளின் தலைப்பாக விக்டரி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது, கொரிந்து பட்டணம் ஒரு பெரிய வியாபார பட்டணமாக இருந்தது. அங்கே யூதர்களுக்கு மற்றவர்களுக்கும் சொல்லும்படியான வார்த்தை 1 கொரிந்தியர் 15:57 அங்கே சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். ஏனென்றால் 58 சொல்கிறது, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நம்முடைய பாடுகள் பிரயாசங்கள் தேவனுக்காக நாம் நிற்கும்படியான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்ததினாலே, அவர் மரணத்தை ஜெயித்ததினாலே, பாதாளத்தை வென்றதினாலே, தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு முற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் நாம் வெற்றியாளர்களாக இருக்கிறோம். மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கே மகிமை.